பழங்கால தமிழ்நாட்டில் பரம்பு மலைகளும் அடர்ந்த காடுகளும் சூழ்ந்த ஒரு அழகான நாடு இருந்தது. அந்த நாட்டை ஆட்சி செய்தவன் கருணையும் நீதியும் கொண்ட மகத்தான மன்னன் பாரி. மக்கள் அவனை அன்புடன் வள்ளல் பாரி என்று அழைத்தார்கள். பாரி மன்னன் மக்களை குடிமக்களாக அல்ல, தன் குடும்பமாகவே பார்த்தான். அதனால் அனைவரும் அவரை மனதார நேசித்தார்கள். ஏழைகள் பசியுடன் வந்தால் அவர்களின் கையை வெறுமனே திருப்பி அனுப்பியதே இல்லை. உணவும் உடையும் மனமுவந்து வழங்கினார். ஒரு நாள் பாரி மன்னன் பரம்பு மலையின் அமைதியான பாதையில் தன் அரச தேரில் பயணம் செய்தான். சுற்றிலும் பசுமை நிறைந்த காடுகள், பறவைகளின் இனிய குரல்கள். அப்போது வழியில் ஒரு சிறிய முல்லைக் கொடி மென்மையாக படர்ந்து வளர்ந்ததை பாரி கவனித்தான். உடனே அவர் தேரை நிறுத்தினார். அந்த மென்மையான கொடியை அன்புடன் பார்த்தார். இந்த கொடி காயப்படக்கூடாது என்று மனதில் சிந்தித்தான். அடுத்த கணமே தன் அரச தேரையே அந்த முல்லை கொடிக்கு ஆதரவாக வழங்கினான். அமைச்சர்களும் மக்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். அப்போது பாரி சொன்னான், இயற்கையும் உயிரும் அரச செல்வத்துக்கு மேலானதையும். இந்த நிகழ்ச்சி நாடு முழுவதும் பரவியது. மக்கள் பெருமையுடன் சொன்னார்கள், முல்லைக்கு தேரளித்த மன்னன் பாரி. பாரி மன்னன் கவிஞர்களையும் தமிழ் மொழியையும் மிகுந்த அன்புடன் வளர்த்தான். பகை அரசர்கள் பரம்பு நாட்டை கைப்பற்ற வந்தபோது பாரி மன்னன் தன் நாட்டை காக்க வீரமாக போருக்கு நின்றான். இறுதி வரை போராடி வீர மரணம் அடைந்தான். பாரி வீழ்ந்தாலும் அவரது புகழ் வீழவில்லை என்றும் தமிழர் வரலாறு அவரை தானத்தின் சின்னமாக மரியாதையுடன் நினைவு கூறுகிறது. உண்மையான செல்வம் கொடுக்கும் மனமேயூ. Subscribe my channel for more video.